ஹலோ மகளே, ரொம்ப நாளாவே என்னோட ஒய்ஃப் சினிமாக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் எவ்வளவோ எஸ்கேப் ஆக பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு வேற வழியே இல்லாமல் மாட்டிக்கிட்டேன். இதில் என் ஃப்ரெண்டு வேற கட்டா குஸ்தி படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக நீ போய் பாரு, உனக்கு ரிலேட்டடான நிறைய சீன்ஸ் வேற இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டான். சரி, அவனும் இவ்வளவு சொல்றானேன்னு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே பலனும் வந்தாச்சு. பல்லடம் பக்கம் வரவங்க கொஞ்சம் கவனமா வாங்க. இப்போ புதுசாக ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கல்ஸ் எல்லாம் செக் பண்ற கேமரா வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. போற போக்கில் அப்படியே உன்னை போட்டுட்டு இன்னைக்கு நாம வந்திருக்கிறது பல்லடத்தில் இருக்கிற அருணோதயா சினிமாக்ஸுக்கு தான். பைக்குக்கு டோக்கனை வாங்கிட்டு உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள போனதும் 2 செக்கிங், ஒரு பக்கம் லேடிஸ், இன்னொரு பக்கம் ஜென்ஸ். நான் கவனிக்காம நேரா லேடிஸ் பக்கம் போயிட்டேன். உடனே அழகா இருந்துட்டு சார் அந்த சைடு அப்படின்னு சொல்லி செப்பல் சாட் அடிச்சு அனுப்பிட்டாங்க. எதாவது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டா எடுத்துக்கிட்டு அடுத்து எஸ்கலேட்டர்கிட்ட வந்துட்டேன். எஸ்கலேட்டரில் வாங்கினே என் ஒய்ஃபை கூப்பிட்டே இருந்தேன். ஆனால் வரமாட்டேன், பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, நான் எஸ்கலேட்டரில் போகிறேன், நீங்கள் லிஃப்ட்டை பிடிச்சி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கெல்லாம் எனக்கு வீட்டுக்கு போய் ஒரு நடந்துச்சு. அந்த என்ன சம்பவம் மட்டும் கேட்காதீங்க. உள்ள போய் பார்த்தா தியேட்டர் மாலும் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. கிளீனாவும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே இன்டர்வெல்ல பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு வெளியே இருந்த சோஃபால கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் படம் பார்க்க உள்ள போயிட்டோம். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. எல்லாரும் டீச்சர்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் படம் முழுக்க பார்த்தேன், எல்லா கேரக்டரையும் பார்த்தேன். ஆனா அந்த டீச்சர் கேரக்டர் மட்டும் எங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அதை விடுங்க. படத்தை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலயும் அந்த குழந்தை கேரக்டர்ல நடிச்ச அந்த பொண்ணு ரொம்பவுமே நேச்சுரலாவும் சூப்பராகவும் நடிச்சிருந்தாங்க. மொத்தத்துல படம் நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. படம் முடிஞ்சு வெளியே வந்ததும் மால் முழுக்க ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்தோம். அங்க பேங்கிள்ஸ், கம்மல், வாட்ச், இன்னும் நிறைய ஆக்சஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு மசாஜ் சேர் இருந்துச்சு. 10 மினிட்ஸ்க்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இது கரெக்டான பிரைஸானு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்தா குட்டீஸ் எல்லாம் சின்ன சின்ன காரு, ஜீப்பெல்லாம் ஓட்டிட்டு செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்த கேமிங் சோனுக்கு போனோம். அங்க பிளே ஸ்டேஷன்ஸ், ஸ்டேரிங் வச்ச ரியல் கார் ஓட்டுற மாதிரியான ரேசிங் கேம்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுல ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்ப மேல எக்ஸிட் பக்கம் வந்தோம். அங்க புக்கிங் கவுண்டருக்கு பக்கத்துல கிட்ஸ் பிளே ஏரியா இருந்துச்சு. அங்க கன் ஷூட்டிங், சின்ன சின்ன பைக் ரைட்ஸ், கேண்டி கேம்ஸ், இன்னும் நிறைய கிட்ஸ் கேம் இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தா ஐ லவ் அருணரியான்னு ஒரு அழகான ஸ்பாட் இருந்துச்சு. அங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். பக்கத்துல இருந்த கஃபேல கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இன்னைக்கான டேவை நல்லபடியா முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான் மக்களே. இந்த தியேட்டருக்கு நீங்க ஏற்கனவே வந்திருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.